சரி, அடுத்த நாங்கள் வந்து இப்பொழுது ரிப்போர்ட்டர் ஸ்பீச் பற்றி சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பத்தில் பார்ப்போம்னு வச்சிருக்கிறேன். அதுக்கு முதல் வந்து நாங்கள் படித்த பகுதியோருக்கா என்னென்ன பகுதி படிச்சிருக்கிறோம்ன்றதை சொல்ல வரேன். அந்த வகையில் ரைட்டிங் பார்ட்டில் வந்து பார்ட் 1 டெஸ்ட் 6 வார 5 மார்க்ஸுக்கு வார பகுதி தான் வந்து நாங்கள் இவ்வளோ நாளும் படித்து கொண்டு வந்த பகுதி. அந்தளவு பகுதியும் உங்களுக்கு கிளியராண்டா உங்களுக்கு 5 மார்க்ஸ் அல்லது 4 மார்க்ஸ் வந்து அந்த எக்ஸாமுக்கு போட்டே ஆவாங்க. அந்த வகையில் நாங்கள் வந்து முதலாவது பார்த்தினாங்க நோட்டீஸில் வந்து இன்வைட்டிங் நோட்டீஸ் பார்த்தினாங்க, மிஸ்ஸிங் நோட்டீஸ் பார்த்தினாங்க, ஃபவுண்ட் நோட்டீஸ் பார்த்தினாங்க. அப்போ நோட்டீஸின் 3 வகையும் படிச்சிட்டோம். அடுத்தது வந்து படித்த நாங்கள் வந்து எனௌன்ஸ்மெண்ட்னா அறிவித்தல் போர்ட்டில் வந்து எழுதுற எப்படின்னு பார்த்தினாங்க. அடுத்தது நாங்கள் பார்த்தினாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நாங்கள் 2ஆக உடைச்சினாங்க. ஒன்று பிஸ்னஸ் நோக்கம் கருதி எழுதுகிற அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்த வேக்கன்சியை அடிப்படையாக கொண்டு கோல் பண்ணி எழுதுகிற அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது வந்து வேலை வாய்ப்புக்காக கோல் பண்ணி எழுதுகிற அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. மற்ற பிஸ்னஸுக்காக வந்து எங்களோட பொருளை விற்பனை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து எழுதுகிற அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரங்கள் பார்த்தினாங்க. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தினாங்க வந்து நோட்டுன்றது வந்து குறிப்பு. அந்த நோட்டை வந்து 3ஆக உடைச்சினாங்க. இன்வைட்டிங் நோட், ஒரு ஆளை இன்வைட் பண்ணி எழுதுகிற நோட் உண்டு. மற்ற வந்து அந்த நோட் அக்செப்டிங் நோட், அதாவது வந்து அவரை இன்வைட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து எழுதி வந்து எழுதுகிற நோட்டுக்கு வந்து எங்களால் செய்ய இயலாதுன்னு சொல்லி எழுதுகிற நோட் அக்செப்டிங் நோட். மற்ற அக்செப்டிங் நோட் உண்டு. அதுக்கு பார்த்து நாங்கள் வந்து எழுதுகிற நோட்டுக்கு ஓமென்று சொல்லி நாங்கள் ஒரு செயலுக்கு ஓமென்று சொல்லி நாங்கள் சம்மதம் சொல்லி போகிற நோட் பார்த்தினாங்க. அடுத்த வந்து நோட்டில் இன்னும் ஒரு பகுதி ஒன்று, அதில் நாங்கள் பார்த்தினாங்க இன்ஃபார்மிங் நோட்டுண்டா ஒரு தகவலை ஒரு ஆளுக்கு தெரியப்படுத்துறது மட்டும்தான். அப்படியே வந்து நோட்டில் வந்து 3-4 வகையான நோட்டை வச்சு பார்த்தினாங்க. அடுத்த வந்து கடைசியாக படித்ததில் வந்து நாங்கள் இன்விடேஷன்ன்றது வந்து அழைப்புதல். அந்த அழைப்புதலை 2ஆக உடைச்சினாங்க. ஒன்று வந்து ஃபார்மல் இன்விடேஷன், அதாவது வந்து ஒஃபிஷியல் இன்விடேஷன் என்றும், மற்ற அன்ஒஃபிஷியல் இன்விடேஷன், அதாவது வந்து இன்ஃபார்மல் இன்விடேஷன் என்று 2ஆக உடைச்சினாங்க. அதாவது வந்து முறை சாராத இன்விடேஷன் என்று அழைப்புதல் 2ஆக உடைச்சினாங்க. அது வந்து ரைட்டிங் பார்ட்டில் 5 மார்க்ஸுக்கு வர பகுதியை வந்து நாங்கள் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து இதில் பார்க்க போகிறது வந்து ஒரு கிராமர் பகுதி ஒன்றை நாங்கள் படிக்க போகிறோம். அந்த கிராமர் பகுதி வந்து பார்ட் 1 பார்ட் 2 இங்கிலீஷ் ஓஎல் இங்கிலீஷில் பார்ட் 2 10வது கேள்வி அல்லது வந்து 12வது கேள்வியாக வார பகுதி, 10வது கேள்வி அல்லது 12வது கேள்வியாக வார பகுதி ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை தான் நாங்கள் இதில் இன்ட்ரடக்ஷனோட பார்க்க போகிறோம். முதல் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ண்டா என்னென்னு தெரியணும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ண்டா ஒரு ஆள் ஒரு விஷயம் செய்ததாகவோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்ன ஒரு விஷயத்தை அதை வேறு ஒரு ஆள் வந்து சொல்கிறது, வேறு ஒரு ஆள் another person வந்து அதை சொல்கிறது வந்து அவர் செய்தாருன்னு சொல்கிறது, அப்படி சொல்கிறது, அல்லது அவர் சொன்னாருன்னு சொல்கிறது, அப்படி சொல்கிறது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை வந்து நாங்கள் 2ஆக வந்து வகைப்படுத்த போகிறோம். வந்து அந்த 2 வகையில் வந்து ஒன்று வந்து டிரெக்ட் ஸ்பீச்ன்னு சொல்லுவோம். டிரெக்ட் ஸ்பீச்ண்டா நேர்கூற்று வாக்கியம், மற்ற வந்து இன்டிராக்ட் ஸ்பீச்ண்டா வந்து அயற்கூற்று வாக்கியம் ஸ்பீச், அதாவது வந்து இன்டிராக்ட் ஸ்பீச்ண்டா அயற்கூற்று வாக்கியம். அதாவது வந்து இந்த டிரெக்டாக சொல்லப்படுற ஸ்பீச்சை வந்து நாங்கள் வந்து அயற்கூற்றாக சொல்லி மாற்றி எழுதுறது தான் இன்டிராக்ட் ஸ்பீச். அப்போ இந்த டிரெக்ட் ஸ்பீச் இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக மாற்றி எழுதிக்க வந்து அதாவது நேர்கூற்று அயற்கூற்று வாக்கியம் எங்களுக்கு உருவாக்கப்படும். இதுக்கு வந்து டென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும். அந்த வகையில் டிரெக்ட் ஸ்பீச், ஒரு ஸ்பீச் ஒன்றை நாங்கள் டிரெக்ட் ஸ்பீச் எழுதி போட்டு அதில் இருந்து நாங்கள் வந்து பார்ப்போம் என்னென்னத்தை வந்து நாங்கள் படிக்க வேணுமென்றதை பார்ப்போம். இப்போ உதாரணமாக வந்து ஒரு வசனத்தை பார்ப்போம். குமார், சரிதானே, குமார் say it to me, குமார் say it to me, சரிதானே, say it to me, I am working now, சரிதானே. இது வந்து டிரெக்ட் ஸ்பீச். இதை சொல்றது டிரெக்ட் ஸ்பீச். வந்து குமார் சொன்னான், குமார் say it to me, அதாவது குமார் எனக்கு சொன்னான். I am working now, நான் இங்கே இப்பொழுது I am working now here போடலாம். I am working now here, நான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் இங்கே இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போ I am working now here, நான் வந்து இங்கே
இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அப்ப குமார் சே இட் டு மீ. குமார் வந்து எனக்கு சொன்னான், ஐ ஆம் ஒர்க்கிங் நவ் ஹியர். நான் இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று குமார் எனக்கு சொன்னான். இதுதான் வந்து டிரெக்ட் ஸ்பீச். இதா சொல்றது வந்து டிரெக்ட் ஸ்பீச்ன்னு சொல்றது. இந்த வசனத்தை அப்படியே சொல்றது டிரெக்ட் ஸ்பீச்ன்னு சொல்றது. இந்த டிரெக்ட் ஸ்பீச்சை தான் நாங்க இன்டிரெக்ட் ஸ்பீச்சா வந்து அயற்கூற்றாக மாத்தி எழுத போறோம். அப்பே அந்த மாத்தி எழுதியக்க வந்து சேஞ்சுகள் நடக்கும். அந்த சேஞ்சுன்றது மாற்றங்கள் நடக்கும். இந்த இதுக்கு இல்லை, இந்த சென்டென்ஸுக்கு வந்து மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் வந்து என்னென்ன வகையில வரப்போகுதுன்றதை நாங்க பார்ப்போம். ஒன்று வந்து நாங்க பார்க்க போறோம் வந்து இந்த சே இட் டு என்று சொல்றது வந்து அது வந்து என்ன சொல்றான்டா, என்ன சேஞ்ச் ஆகும். இதை சொல்றது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் பண்றது வந்து இந்த ரிப்போர்ட்டிங் அதை குறிப்பிட்டு சொல்ற இந்த வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். சில வேளையில ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகாத சந்தர்ப்பங்களும் இருக்குது. அடுத்தது வந்து இந்த இன்வெர்ட கம்மாவுக்கு இருக்கிற ப்ரோனவுன், இந்த இது வந்து சேஞ்ச் ஆகும். ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும். அதாவது ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும். என்ன செய்யும், ப்ரோனவுனும் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் ஆகும், ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் ஆகும், ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்து என்ன செய்யும்டா, டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டென்ஸ்ன்றது இதுக்குள்ள இருக்கிற டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். டென்சஸ் காலங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்குள்ள இருக்கிற இந்த அடைப்புக்குள்ள இருக்கிற டென்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்து இதுக்குள்ள இருக்கிற டைம் வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்குள்ள இருக்கிற டைம் அதாவது நேரம் வந்து சேஞ்ச் ஆகும். காலப்பகுதி சொல்றது வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது இதுக்குள்ள இருக்கிற பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்து என்ன செய்யும், பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த அளவும் வந்து ஒரு ரிப்போர்ட்டரி ஸ்பீச்சில் வந்து டிரெக்ட் ஸ்பீச்சில் இன்டிரெக்ட் ஸ்பீச்சா மாத்தேக்க இந்த அளவு மாற்றங்கள் நிகழும். அந்த இப்ப குமார் said to me I am working now here, இந்த அளவு வந்து ஒரு வந்து டிரெக்ட் ஸ்பீச். இந்த டிரெக்ட் ஸ்பீச்சில் இந்த அளவு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த அளவு வந்து என்ன செய்ய போகுது, சேஞ்ச் ஆக போகுது. அதாவது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச் ஆக போகுது. ரிப்போர்ட்டிங் வேர்ப் பண்றது இது, மற்ற வந்து ப்ரோனவுன்ன்றது இந்த ப்ரோனவுன், இடையிலையும் பெறும் ப்ரோனவுன். சரிதானே, இதுல இடையில வார ப்ரோனவுன்களும் சேஞ்ச் ஆகும். ப்ரோனவுன்ன்றது பொதுவாக சொல்லி இருக்கிறேன். அதாவது ப்ரோனவுன்டா வந்து பிரதி சொற்கள், பிரதி பெயர் சொற்கள். இந்த பிரதி சொற்கள் இடையில இருக்கிற வாக்கியங்கள் ப்ரோனவுன், அதாவது ஒப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்களும் வந்து சேஞ்ச் ஆகும். இதுல சொல்லப்படுறது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் சேஞ்ச் ஆகும். அடுத்து வந்து வேர்ப் அல்லது வந்து வேர்ப்போட சேர்ந்து டென்சஸும் காலங்களும் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து வந்து டைம் நவ் ஒன்று தந்திருக்கிறதும் சேஞ்ச் ஆகும். அடுத்த பிளேஸ் கீழே தந்திருக்கிறதும் சேஞ்ச் ஆகும். இந்த அளவு வந்து மாற்றப்பட்டு வாரதுதான் இன்டிரெக்ட் ஸ்பீச். இதை சொல்றது வந்து நாங்க டிரெக்ட் ஸ்பீச்ன்னு சொல்ல போறோம். இதை சொல்றது வந்து டிரெக்ட் ஸ்பீச்ன்னு சொல்ல போறோம். டிரெக்ட் ஸ்பீச்ன்னு சொல்ல போறோம். டிரெக்ட் ஸ்பீச் இது வந்து நேர்கூற்று வாக்கியம். இதை வந்து நாங்க அயற்கூற்றாக மாத்தேக்க வந்து அது வந்து என்ன செய்ய வேண்டாம், மாற்றமாகும். இப்ப உதாரணமா இதை நாங்க மாத்தி எழுதி பார்ப்போம். இப்ப உதாரணமா இப்ப குமார்ன்றது வந்து பேரொரு காலமும் மாறாது. குமார்ன்றது குமாரண்டே மாறும். இப்ப சேயிட் டூ அண்டு வந்திருக்கு. சேயிட் டூ அண்டு வந்தபடியா இதை வந்து நாங்கள் என்னண்டா டோல்டண்டு என்ன செய்வோம், டோல்டண்டு மாத்தி எழுத போறோம். ஏன் டோல்டண்டு மாற போறோம்னா சேயிட் டூ அண்டு வந்தபடியா நாங்க டோல்டண்டு வந்து அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்பை மாத்தி எழுதுறோம். அப்ப சேயிட் டோல்ட் அங்கால என்ன வரும், மீ அண்டு வரும். அப்ப குமார் டோல்ட் மீ. அடுத்த கட்டத்தை நாங்க உடைக்க போறோம் வந்து இந்த இன்வெர்ட கம்மாவை உடைக்க போறோம். இந்த இன்வெர்ட கம்மா அடைப்புக்குள்ள இருக்கிறத வந்து உடைக்க போறோம். இந்த அடைப்புக்குள்ள உடைக்கிற சந்தர்ப்பம் எப்ப, இந்த வாக்கியம் முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியமாக இருக்குதா அல்லது கேள்விக்குறியோட இருக்கிற வாக்கியமா இருக்கான்றதை வந்து அவதானிக்க வேணும். அப்ப அதை வச்சுதான் நாங்க அந்த வாக்கியத்தை உடைச்சு போட்டு, அந்த இன்வெர்டக்கம்மை உடைச்சு போட்டு அதுக்கு பதிலா நாங்க கொண்டு போட போறோம். இப்ப இது முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம், அதால வந்து தட்டண்டு போட போறோம். என்ன தட்டண்டு போட போறோம். அப்ப குமார் டோல்ட் மீ தட். அடுத்து என்ன செய்ய போறோம்டா, இங்க ஐன்றது வந்து ஐன்றது என்னத்தை குறிக்குதுண்டா, குமார்ன்றதை குறிக்குது. அப்ப குமார்ன்றது ஒரு ஆம்பளை பேர், அதால அதை ஐயன்னு சொல்லி சொல்றேன். அப்ப குமார் தான் சொல்றேன், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று குமார் எனக்கு சொன்னான். அப்ப குமார்ன்றதை வந்து நாங்க இது என்னண்டா, இதை ப்ரோனவுனா வந்து மாத்தி எழுதுவோம். எப்படி மாத்தணும்டா, இந்த ஐன்றது குமாரை குறிக்கும். அப்ப குமாரை நாங்க போடையக்கு வந்து இன்வெர்ட கம்யூனிக்கு போட்டு தட் போட்டுட்டோம். அடுத்தது குமாரை வந்து ஐயண்டு குறிச்சா குமாரை நாங்க என்னென்று மாத்தி எழுதலாம், கீ என்று மாத்தி எழுதலாம். ஒரு ஆம்பளை பேர் குமார் தான் நான். அப்ப குமார் அவன் குமார் என்று சொல்லிக்க நாங்க பிரதி பேர் சொல்ல என்று சொல்ல போறோம், கீ என்று சொல்ல போறோம்.
அப்ப இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். இந்த டென்ஸ் வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தா டென்சஸ் மாற்றமாக அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸா மாறும். அப்ப கீன்றது வந்து சிங்குலர் நவுன், அப்ப வாஸ் வரும். வாஸ் ஒர்க்கிங்ன்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், அது அப்படியே வரும், அதுக்கு மாற்றம் நிகழாது. இப்ப நவ்ன்றது வந்து என்ன மாதிரி வருமெண்டா தென்னண்டு மாறும், அதாவது வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல தென்னண்டு மாறும். அப்ப கியன்று இருக்கிறது வந்து என்னென்று மாறும்டா தேயாண்டு மாறும். அப்ப இங்க இருக்கிற எல்லா வசனமும் வந்து என்ன செய்யுது அப்படியே மாறுது. அப்ப இது இந்த பாருங்க, குமார் டோல்ட் மீ தட் ஹி வாஸ் ஒர்க்கிங் தென் தேயா, அதாவது அங்கே அங்கே பிறகு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் என்று குமார் எனக்கு சொன்னான். அங்கே பிறகு நான் வேலை இப்பொழுதுண்டா பிறகு வரும், இப்பொழுது நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று குமார் சொன்னான்டா. இப்ப குமார் எனக்கு சொன்னான், அவன் பிறகு அங்கே வேலை செய்து கொண்டிருந்ததாக சொன்னான். அங்கே வேறு இடத்துல அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் சொன்னார் பாருங்க, இப்ப இந்த அளவு வந்து சேஞ்ச் ஆகுது. இப்படி சேஞ்ச் ஆகுறதான் நாங்க சொல்றோம் வந்து ரிப்போர்ட்டிங் வெப்பன், அதாவது இன்டிரெக்ட் ஸ்பீச்ன்னு சொல்றோம். எல்லா பகுதிகளிலையும் வந்து சேஞ்ச் ஏற்படும். இந்த டிரெக்ட் ஸ்பீச்சை வந்து இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை வந்து நாங்க வந்து 4 வகையான பிரிவுக்குள்ள கொண்டு வரோம். அந்த முதலாவது வகை வந்து டெக்ளரேட்டிவ் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். டெக்ளரேட்டிவ் முற்றுப்புள்ளியோட கூடின வசனம். அடுத்த இன்டரோகேட்டிவ் சொல்றது வந்து கேள்விக்குறியோட கூடின வசனம். மற்ற வந்து இம்பரேட்டிவ்ன்றது வந்து டூ, மற்ற வந்து நொட் டூ போடுற வந்து ஸ்பீச், அது ஒரு வகை ஒன்று இம்பரேட்டிவ். மற்ற வந்து டெக்ளரேட்டிவ் இன்டரோகேட்டிவ் இம்பரேட்டிவ், மற்ற வந்து எக்ஸ்கிளைமேட்டரி என்று சொல்றது. எக்ஸ்கிளைமேட்டரின்றது வந்து அந்த வியப்புக்குறி போடுறது, வியப்புக்குறி போட்டு எழுதுற ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சும் இருக்கு. அது வந்து இப்ப எந்த சந்தர்ப்பத்தில் எழுதுறோம்னா ஒரு துக்கமான சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏங்குறதும், மற்றொரு ஆச்சரியமான ஒரு வியப்பான ஒரு விடயத்தை பார்த்து வந்து நாங்கள் அந்த இதா சொல்றதும், ஒரு வியப்பா சொல்றதும், மற்ற வந்து அப்படியான வகைகளுக்கு வந்து உள்வாங்கி எழுதுறது இருக்குது. அப்ப அதுல வந்து இன்டரோகேட்டிவ் வந்து மற்ற வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான் எக்ஸாமுக்கு வாரது. இம்பரேட்டிவ் வந்து வார உறைவு, ஆனா இம்பரேட்டிவ் பார்க்கணும். ஆனா எக்ஸ்கிளைமேட்டரி வார இல்லை, ஓயல்காரருக்கு வந்து எக்ஸ்கிளைமேட்டரி வார இல்லை, அது இல்லை, அது எக்ஸ்ட்ராவா இருக்குது ஒரு. அப்ப ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்து 4 வகையாக இருக்கு. அப்ப நாங்க இதை வந்து நாங்க உடைச்சு பார்க்க போறோம். இப்ப ரிப்போர்ட்டிங் வேர்ப்ல வந்து என்ன வகையில மாறும் 2 ரூபா பார்க்க போறோம். அடுத்த ப்ரோனவுன் வந்து என்னென்ன வகையில சேஞ்ச் ஆகுது, டென்சஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, டைம் எப்படி சேஞ்ச் ஆகுது, பிளேஸ் வந்து எப்படி பிளேசஸ் இடங்களை எந்தெந்த இது வந்து எப்படி ரிப்போர்ட் டிரெக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறது இன்டெரக்டா மாறைக்கு அது எப்படி சேஞ்ச் ஆகுது என்று சொல்லி அதை நாங்கள் எழுதியா பாடமாக்கணும். அதை பாடமாக்கினா தான் நீங்க என்ன செய்வீங்களா அந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் டென்ஸ் வந்து உங்களுக்கு அத்துப்படி கிளியராக இருக்கும். அப்ப இதோட வந்து நாங்க இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் இந்த இன்ட்ரடக்ஷனை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் வந்து சேஞ்சஸ்களை பார்ப்போம், என்னென்ன வகையில் சேஞ்சஸ் வந்து நடக்கும் ரெண்டு பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சின் வகைகளை பார்ப்போம். ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சின் வகைகளை பார்த்துட்டு அடுத்த வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை வந்து நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக வந்து அந்த முற்றுப்புள்ளி போடுறது, மற்ற வந்து கேள்விக்குறி போடுறது, அடுத்த வந்து டூ போடுறது, நொட் டூ போடுறது, மற்ற வியப்புக்குறி போடுறது, இப்படியான இதுகளை வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்து எப்படி எழுதுறது, அது எக்ஸாமுக்கு அதாவது ஓயல் பரீட்சைக்கு வந்து இப்படி வந்து வருகுது. அதாவது 10வது கேள்வியும் 11வது கேள்வியாயும் வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்து வாரது, 10வது கேள்வியும் 12வது கேள்வியாயும் வாரது. அதுல வந்து நேரடியாக உங்களுக்கு இப்படி ஒன்றும் தர மாட்டான். அவன் வந்து ஏதாவது ஒரு டைலாக்ல போட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமான வகையில 5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு தருவான். அந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் வந்து போன முறை வந்தது வந்து அதை வேப்பத்தான் கண்டுபிடிக்க சொல்லி தந்தது. ஹெல்பிங் வேப்பையும் மெயின் வேப்பையும் வச்சுதான் நான் மெயினா வந்து அந்த ரிப்போர்ட்டர் டிரெக்ட் ஸ்பீச்சை போட்டுட்டு கீழே சொல்லி தந்தவன். ஆனா இந்த முறை வருமோ வரையிலையோ தெரியாது. ஆனால் அந்த பகுதியை நாங்கள் கிளியர் பண்ணி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ரிப்போர்ட்டர் ஸ்பீச் 5 மார்க்ஸுக்கு வார பகுதி பார்ட் 2ல ஆகவே அந்த சேஞ்சஸ்களை வந்து நாங்கள் படித்து போட்டு அடுத்தது இந்த வகைகளை பற்றி அறிஞ்சு போட்டு அந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை வந்து நாங்கள் படித்து முடிச்சு போட்டு பிறகு நாங்கள் வேறு ஒரு செக்ஷன் பகுதிக்கு வந்து போகலாம். அதில் வந்து டென்ஸின் வேர்ப்பில் வந்து 10வது கேள்வியாக வாரது அதை படிக்கலாம், அல்லது வேர்ட் ஆஃப் ஃபார்மேஷனை பார்க்கலாம், இல்லை பார் சார்ட் பை எல்லாமே படிக்கணும். எல்லா பகுதியே நாங்கள் எத்தனையாம் மாதம் வேண்டாம், 1ஆம் மாதம் 25ஆம் தேதி 2ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னுக்கு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பாஸ் பேப்பர் பகுதியில் வந்து நான் விளங்கப்படுத்தி கொண்டு போவேன், டக் டக்காண்டு கொண்டு போவேன். அதுக்கிடையில உங்களை ஸ்டாண்டர்டாக அதுக்கேற்ற மாதிரி
வளர்த்து கொண்டீங்கன்னா சரி. நன்றி மாணவர்களே. அடுத்தது வந்து நாங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் வந்து சேஞ்சஸ் இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் டிரெக்ட் ஸ்பீச்சாக இருக்கிறது இன்டெரக்டாக மாறிக்க என்னென்ன சேஞ்சஸ் நிகழும்ன்றதையும் அது இந்த வகை என்னன்றதையும் பார்ப்போம். ஒரு 2 வகுப்பு இல்லை 3 வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா 15 நிமிஷம் வீடியோ தான் அப்லோட் பண்ணலாம். அதால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை பார்த்து கிளியர் பண்ணி கொள்ளுவோம். சரியா? நன்றி.